ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி கிளாஸில் caste in politics தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் முடியுது. அஸ் யூஷுவல் ஒரு ஸ்லைடில் இருக்க கீவேர்ட்ஸ் அண்ட் சப்டாபிக்ஸ் மெமரைஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் ரோல் ஆஃப் த சென்சஸ் இன் ட்ராக்கிங் டைவர்சிட்டி. ஏன் நம்ம சென்சஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நம்புகிறோம் அப்படின்னா ரெண்டு ரீசன்: நியூட்ரலிட்டி, ரிலையபிலிட்டி. அதாவது என்ன டேட்டாவோ அது எக்ஸாக்டாக யார் மேலேயும் பயாஸ்டாக இல்லாமல் ப்ரொவைட் பண்ணுறது, அது நியூட்ரலிட்டி. நெக்ஸ்ட் டாபிக் ட்ரெண்ட்ஸ் இன் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. இப்போ 1961 அவங்க எடுத்த சென்சஸோட ஹைலைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்பர்ஸ் ஸ்டேபிளாக, ப்ரொப்போர்ஷன்ஸ் ரொம்ப ரிமைன் ஆகலை, ரொம்ப சேஞ்ச் ஆகலை, டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மினிமல் சேஞ்சஸ் தான். அதாவது ஹிந்துஸ், ஜெயின்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது முஸ்லீம்ஸ், சீக்ஸ் அண்ட் புத்திஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்குது. இந்த மைனர் ஷிஃப்ட் தான் இந்த பீரியட் ஆஃப் டைமில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட். ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முஸ்லீம் பாப்புலேஷனோட ப்ரொப்போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க என்ன மாதிரியான இம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா, அவங்க ஓவர் கம் பண்ணிவிடுவாங்க, டோட்டல் பாப்புலேஷனில் அவங்க ஓவர் கம் பண்ணிவிடுவாங்கங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது என்னது, இன்னும் நெக்ஸ்ட் 50 years ஆனாலும் 3 to 4% தான் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத அந்த சச்சார் கமிட்டியில் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் கேஸ்ட் கேட்டகரிஸ். இப்போ இந்த 3 கேஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ரீசெண்ட் எடுத்த இந்த சர்வேயோட ப்ரொப்போர்ஷன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்கெடியூல்டு கேஸ்ட், ஸோ இது தலித் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ்ட்டுக்கு தான் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருந்தது. ஸோ இவங்களோட ப்ரொப்போர்ஷன் 16.6%. நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ், இவங்கள ஆதிவாசின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹில்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட்டில் தான் இருப்பாங்க, ரொம்ப கம்மியான பீப்புள் இருக்கிறது. அண்டு அவங்க நம்மளோட நார்மல் பீப்புளோட கம்யூனிகேஷன், இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பர்சன்டேஜ் 8.6%. அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ், இது சென்சஸில் அஃபிஷியலாக கவுண்ட் பண்ணலை, சாம்பிள் சர்வேயில் மட்டும்தான் எடுத்தாங்க. அப்ராக்சிமேட்லி 41% இருக்காங்க. ஸோ இந்த 3 கேட்டகரிஸை அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் டிஃபைனிங் த கேஸ்ட் சிஸ்டம். ஸோ இந்த டிவிஷன் ஆக்சுவலி எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 டாபிக்ஸ்: ஹெரிடிட்டரி, ஆக்குபேஷனல் டிவிஷன், எண்டோகமி, காமன்சாலிட்டி, ஹையரார்கி அண்ட் எக்ஸ்க்ளூஷன். ஸோ ஒருத்தவங்களோட ஆக்குபேஷன் என்னவோ அதை வச்சு அவங்கள டிவைட் பண்ணுறது. அண்ட் ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் குரூப்னால் அந்த கேஸ்ட் குரூப்புக்குள்ளே மட்டும்தான் மேரேஜ், வேறு எந்த கம்யூனிட்டிலேருந்தும் மேரேஜ் இருக்காது. தென் காமன்சாலிட்டி, அதாவது அவங்க யார் கூட உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது கூட அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு கேட்டகரி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் லேடருக்கு கீழே இருக்கவங்களும் அவங்க ஒதுக்கிட்டு லேடருக்கு மேலே போகிறவங்களுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி. அவங்க டிவைட் பண்ண குரூப்பில் மேலே இருக்கவங்களுக்கு அதிக மரியாதை, கீழே இருக்கவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த கேஸ்ட் சிஸ்டமை உடைச்சது யார், சேஞ்சஸ் கொண்டு வந்தது யார் அப்படின்னா 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்: சோஷியோ அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், அர்பனைசேஷன், ஆக்குபேஷனல் மொபிலிட்டி, க்ரோத் ஆஃப் லிட்ரஸி, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். சோஷியோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸில் நிறைய லீடர்ஸ், ரிஃபார்மர்ஸ் அவங்களோட ஸ்பீச்னால், அவங்களோட ஆக்ஷன்ஸ்னால் மக்களை மனசை மாற்றினாங்க. ஸோ காந்திஜி, அம்பேத்கர், பெரியார் இவங்க இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வச்சாங்க. நெக்ஸ்ட் அர்பனைசேஷன். ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது இவன் அந்த கேஸ்ட்டு, அவன் அந்த கேஸ்ட்டு, இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது ஈஸியாக இருந்தது. ஒன்ஸ் அர்பனைசேஷன், அதாவது சிட்டிஸ்க்கு மூவ் ஆகும்போது அங்கே யார் எந்த கேஸ்ட்டுன்னே தெரில. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட கண்டிப்பாக மிங்கிள் ஆகி தான் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த ஒதுக்குறது மறைய ஆரம்பிக்குது. யாருன்னே தெரியாதவங்க அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷனல் மொபிலிட்டி. ஸோ அப்பா மண்பானை செய்கிற விஷயம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பையனும் அதே தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இல்லாமல் அவங்க எந்த ஜாப்னாலும் சூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஷிஃப்ட் வரும்போது தான் என்னென்னா இந்த மேஜர் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அங்கே பிரேக் டவுன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் க்ரோத் ஆஃப் லிட்ரஸி, எஜுகேஷன். ஸோ எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுனாலையும் இவங்க என்ன ஆகுறாங்க, அவங்களோட மென்டாலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. அட் லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷனோ அன்டச்சபிலிட்டியோ எந்த இடத்துல நடந்தாலும் அதை ஒரு பனிஷபிள் க்ரைமாக மாற்றினதுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கம் அந்த கேஸ்ட் டிவிஷன் குறைய ஆரம்பிக்குது. ஒய் கேஸ்ட் பர்சிஸ்ட், அதாவது இன்ன வரைக்கும் அந்த கேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் 2: ஒன்று மேரேஜ், இன்னொன்று ரெசிடுவல் அன்டச்சபிலிட்டி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே தான் மேரேஜ் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. பட் இது பிரேக் ஆகிட்டே வந்தாலும் 70 to 80% இதை தான் விரும்புகிறாங்க. அண்ட்
எல்லா இடத்துலையுமே இந்த வந்து டிஸ்கிரிமினேஷன் கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சில இடங்களில் இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதில் 2 அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ எந்தெந்த கேஸ்ட்டுக்கெலாம் வந்து எஜுகேஷன் அந்த ப்ரீவியஸ் டைமில் கிடச்சதோ அவங்க மாடர்ன் எக்கனாமிக்குள்ளே அவங்களால ஈஸியாக வர முடிஞ்சிச்சு, ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு. அடுத்தடுத்து இப்போ அப்பா பெரிய படித்தவங்களாக தான் அந்த குழந்தைங்க படித்தாங்க, அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. அதுவே வந்து எஜுகேஷன் கிடைக்காதவங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் எஜுகேஷனுக்கு போடுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு வர்றது, அதாவது அந்த அர்பன் மிடில் கிளாஸுங்கிறது க்ரியேட் ஆனது இந்த மாதிரியான ரீசனால் தான். அவங்களால வந்து அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருந்திருப்பாங்க, எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான் இருப்பாங்க, அவுட் சைடு அவங்களோட மேஜர் ஆக்குபேஷன் இல்லாமல் வேறு ஆக்குபேஷன் ஷிஃப்ட் ஆகி அதில் சர்வைவ் ஆகி அடாப்ட் ஆகிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. டாபிக் வந்து த லிங்க் பிட்வீன் த கேஸ்ட் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு எஜுகேஷன் டிலே ஆனதுனால, ஸோ எஜுகேஷன் கிடச்சவங்க வெல்த்லேயும் அவங்க வந்து பெரிய ஆளாக இருந்ததுனால அவங்க வந்து அப்பர் கேஸ்ட்டு, எஜுகேஷன் கிடைக்காதவங்க அவங்க வந்து அவங்களால ஒரு நல்ல ஜாப் செக்யூர் பண்ணி அவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியாதனால அவங்க வந்து எதில் இருக்காங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாதனால அவங்க லோவர் கேஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வர்றாங்க. ஸோ அது யாருன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி. ஸோ நிறைய செஞ்சுரிஸாக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதனால தான் இந்த நிலைமைக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், ஹவு கேஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் பாலிட்டிக்ஸ். ஸோ வந்துட்டு இது ஒரு முக்கியமான டாபிக். இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, இது லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதை பேஸ் பண்ணி கேஸ்ட் வந்து பாலிட்டிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் செலெக்ஷன், கவர்மெண்ட் ஃபார்மேஷன், கேஸ்ட் அப்பீல்ஸ். அதாவது ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணும்போது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஸோ எந்த இடத்துல அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல எந்த கேஸ்ட்டோ எந்த கம்யூனிட்டியோ அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியான கேண்டிடேட்டை தான் அவங்க செலக்டே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அளவுக்கு கேஸ்ட் வந்து பாலிட்டிக்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபார்மேஷன். ஸோ ஒன்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஃப்ரெண்ட் கேஸ்ட் அண்டு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க கூட வந்துட்டு நாங்கள் எல்லாருமே காமனாக பேலன்ஸ்டாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க பதிவு பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து எல்லா பீப்புளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்மேஷன். லாஸ்ட் ஒன் கேஸ்ட். ஸோ இந்த கேஸ்ட் அப்பீல் அப்படிங்கிறது ஒரு ஏரியாலையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு ஏரியாவில் முஸ்லீம் நிறையா இருப்பாங்க, ஒரு ஏரியாவில் வந்து ஹிந்துஸ் நிறையா இருப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் நிறையா இருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க பீப்புள் அவங்க எந்த மெஜாரிட்டியை சேர்ந்தவங்களோ, ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பொட்டென்ஷியல் ஓட் பேங்க் நான் நம்பி சொல்லுவாங்க, இது ஏன் ஏரியா இவங்க எனக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து இருந்தது. டு த சர்ப்ரைஸ் இந்த எலெக்ஷனில் நம்ம சொன்ன இந்த 3 விஷயங்களுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ வந்துட்டு நாட் டு சே த நேம் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பார்ட்டியில் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறது பியூர்லி வந்துட்டு அவங்களோட குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு வந்துட்டு அதே மாதிரி அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிற ஒரு ரூலே இங்கே வந்து உடச்சிருக்காங்க. ஸோ வந்து இவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இது இல்லாமல் ரைட்டான கேண்டிடேட்டுக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு சர்ப்ரைசிங் ரிசல்ட்டாக நம்ம பார்த்தோம். ஒய் எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் ஒன்லி அபவுட் கேஸ்ட். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன கேஸ்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் பாலிட்டிக்ஸில் எவ்வளோ இருந்துச்சுன்னு இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, கேஸ்ட் மட்டுமே டிட்டர்மைனிங் ஃபேக்டராக இங்கே இருக்காது அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட். ஸோ நோ சிங்கிள் கேண்டிடேட் மெஜாரிட்டி, டிவைடட் caste votes, internal division, performance matters. ஸோ நோ சிங்கிள் கேஸ்ட் மெஜாரிட்டி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்துட்டோம்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அவங்க மல்டிபிள் கேஸ்ட்ஸ்க்கு அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து ரூல் பண்ணி ஆகணும். அண்டு வந்துட்டு ஒரு கேஸ்டில் இருக்கிற எல்லா பர்சனும் ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு தான் வந்து ஓட் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அது வந்து டிவைடட் கேஸ்ட் ஓட்ஸ். இன்டர்னல் டிவிஷனுங்கிறது ஒரு சேம் கேஸ்டில் இருந்தாலும் அதில் இருக்கிற ரிச் பீப்புள் ஒரு மாதிரியும் புவர் பீப்புள் ஒரு மாதிரியும் வந்து டிசைட் பண்ணுவாங்க அவங்க லீடர் யார் அப்படிங்கிறது. அண்ட் ஃபைனலி நீ எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் பீப்புளுக்காக ஒர்க் ஆகுதோ அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் கேஸ்ட்டு ஏன் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எலெக்ஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா இங்கே வந்து முக்கியமான விஷயம். ஸோ ஹவு பாலிட்டிக்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் கேஸ்ட் ஆர் பாலிட்டிக்ஸ் இன் கேஸ்ட். ஸோ இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட், எக்ஸ்பேன்ஷன்,
கோரிலேஷன் பில்டிங், நியூ கேட்டகரிஸ். ஸோ இப்போ கேஸ்ட்டோட அந்த ரோல் ப்ளே பார்த்ததுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி ஆகிட்டுருக்குன்னா, இந்த ஒவ்வொரு பர்சனும் இண்டிவிஜுவல் ஓட் கவுண்ட்டுங்கிற மாதிரி ஒரு பர்சன் ஒரு சின்ன சின்ன கேஸ்ட் குரூப்பும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒதுக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரோட ஓட் பேங்க்கும் வேணுங்கிறனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் வந்து என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பீப்புள் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னா அவங்கள ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சூஸ் பண்ணுறது மூலமாக நான் எல்லாரையும் ஃபேர் அண்ட் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு சில இடங்களில் இதே சேம் அந்த ஓட் பேங்க்கை வாங்குறதுக்காகவே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லாத ஒரு டிஸ்கிரிமினேஷனை உருவாக்குறாங்க. அதாவது நாங்கள் ஃபார்வர்ட், நாங்கள் பேக்வர்ட் அப்படின்னு வித்தின் த கேஸ்ட் குரூப் இல்லாத விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க அப்படிங்கிறதும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி கேஸ்ட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கொஷனுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி, அதாவது பாசிட்டிவ் இம்பேக்ட் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் இது ரெண்டையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்ட் கம்யூனிட்டிஸ், டெசிஷன் மேக்கிங், டிக்னிட்டி. ஸோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத பீப்புளுக்கு வந்து அவங்கள வந்து இந்த கேஸ்ட் பேஸ்டு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக அந்த கேஸ்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங், ஸோ யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அண்ட் வந்து என்னென்னா ஒரு டிக்னிட்டி கொண்டு வரத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிஸ்கிரிமினேஷனை ஸ்டாப் பண்ணி டிக்னிட்டியை கொண்டு வரத்துக்கு இந்த பீப்புளையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொண்டு வரத்துக்கு இந்த கேஸ்ட் நமக்கு தேவைப்படுது. ஸோ நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா டிஸ்ட்ராக்ஷன், கான்ஃப்ளிக்ட், நேரோ ஐடென்டிட்டி. ஸோ வந்து இந்த ஒதுக்கப்பட்டவங்க அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பாவர்ட்டி, கரப்ஷன், எஜுகேஷனில் தான் வந்து இன்னும் வந்து ஃபோக்கஸ் நம்ம பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் பண்ணது, டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இடையில சண்டையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்துட்டு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நேரோ ஐடென்டிட்டி. அதாவது நம்ம ஓட் பண்ணும்போது அவங்க இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க, இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க, இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அதுக்காக தான் நான் ஓட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. குவாலிஃபிகேஷன் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் கிளாஸில் அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பார்க்கலாம். பை.